வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. இது மேல்மருவத்தூர் கோயிலுங்க. மலையனூர் இல்ல, மேல்மருவத்தூர் கோயிலுங்க. நிறைய பேர் வந்து மாலை போட்டு போவாங்களே, அந்த கோயில் தாங்க. இது வந்து இந்த மருவத்தூர் கோயில் வந்துங்க எங்கள் அம்மா வீட்டு பக்கம் இருக்கிறதுனால எப்போ போனாலும் அந்த அம்மாவை பார்த்துட்டு நான் திரும்பவும் சென்னை திரும்புவேன். அங்கே போனேன்னாங்க இப்போலாம் ரொம்ப காலிங்க. அந்த அம்மா கருவறைக்குள்ளே ஒரு 2-3 பேர் தான் இருந்தாங்க கருவறையாண்ட. அவ்வளோ காலியாக இருக்கும். அந்த அம்மாவை நீங்கள் 1/4 மணி நேரம் நின்று அந்த அம்மா முன்னாடி வணங்கினா கூட அவங்க யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. எப்போவுமே அலங்காரத்தோடு இருக்குங்க அந்த அம்மா. அவ்வளோ அழகாக இருக்குது. கண்ணு 2 ஜொலிக்குது பாருங்கள். வைரக்கற்களை பதிச்ச மாதிரி இருக்கும். மூக்குத்தியும் ஜொலிக்கும், அந்த அம்மாவுக்கு கண்ணும் ஜொலிக்கும். எந்த நேரமும் அலங்காரம் இல்லாமல் நீங்கள் மருவத்தூர் அம்மனை பார்க்கவே முடியாதுங்க. அவ்வளோ அழகாக எப்போவும் அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க. கூட்டம் வந்தாலும் சரி, வராத நாட்கள்லேயும் சரி, எப்போவுமே அலங்காரத்தோடு தான் இருப்பாங்க அந்த அம்மா. ரொம்பவும் அழகாக இருப்பாங்க. அந்த அம்மா மேலே புடவை போடுறாங்க பார்த்தீங்களா, அந்த புடவைகள் வந்து விற்பாங்கங்க. எப்போவுமே நான் மருவத்தூர் போனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கையில் காசு இருந்ததுன்னா ஒரு புடவை வாங்கிட்டு வருவேங்க. எதுக்காகனா, அங்கே விற்கிறவங்க சொல்லுவாங்க, இது வந்து அம்மா மேலே போட்ட புடவை, இது வந்து இந்த காசு விற்கிற காசு வந்து அன்னதானத்துக்கு போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னதானத்துக்கு சாப்பாடு போடுவாங்கங்க அந்த கோயிலில். அம்மாவை பார்த்துட்டு வரும்போது, வெளியே வரும்போது அண்டாக்கல்லில் வச்சு வந்து வர பக்தர்களுக்கும் கொடுப்பாங்க. யார் வேணாலும் வந்து வாங்கிட்டு போவாங்க. இன்றைக்கி நான் கூட பிரிஞ்சி சாதம் வாங்கி சாப்பிட்டேங்க. ரொம்பவும் நல்லா இருந்தது. அம்மா பிரசாதன்றது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா. மருவத்தூர் அம்மன் ரொம்பவும் சாந்த ஸ்வரூபிங்க. நீங்கள் இந்த மாதிரி டைம்